நம்ம இன்னைக்கு பார்க்க போற யூனிட் வந்து என்னதுன்னா சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட் சரிங்களா? ஆ. இந்த வேர்ட் இருக்கு இல்லையா? சப்ஜெக்ட் அப்படிங்கிறது சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட்னு நம்ம படிக்கிறோம். சப்ஜெக்ட் மோஸ்ட்லி இந்த கிராமர்ல வந்து நம்ம எல்லாமே என்னதுன்னா இந்த 12 டென்சஸ் வச்சு தான் பேசிக் வந்து நம்ம தெரிஞ்சுட்டு தான் அதுக்கப்புறம் ஆழமா நம்ம படிக்க முடியும். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் என்னது அப்படின்ட்டு இப்ப நான் ஐனா ஆமு, ஆம், ஹீனா இஸ்ஸு இது எல்லாமே 12 டென்சஸ்ல இருக்கும். சரிங்களா? பேசிக்கானது. நம்ம இது 5த், 6த், 7த், 8த் இந்த ஸ்டாண்டர்ட்லயே படிச்சிருக்கோம். 12 டென்சஸ் எப்பவுமே நான் சொல்றது தான். இந்த சப்ஜெக்ட் படிக்கிறதுக்கு முன்னாடி 12 டென்சஸும் மனப்பாடம் பண்ணிருங்க. இல்லன்னா படிச்சுட்டா தெரிஞ்சுட்டாட்டி வாங்க. ஒரு 3 தடவ ரீட் பண்ணிட்டாட்டி வாங்க. அப்பந்தான் அதுல என்ன அதுல வந்து என்ன சப்ஜெக்ட், என்ன வெர்ப் இருக்கு அப்டின்ட்டு புரிய வரும். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன ஹி இஸ் ரைட்டிங்ன்னு போட்டிருக்கும். ஐ ஆம் ரைட்டிங்ன்னு போட்டிருக்கும். ஹி வாஸ் ரைட்டிங்ன்னு பாஸ்ட் டென்ஸ்ல போட்டிருக்கும். தே வேர் ரைட்டிங்ன்னு பாஸ்ட் டென்ஸ்ல போட்டிருக்கும். சரியா? இந்த மாதிரிலாம் போட்டிருக்கிறத நீங்க ஃபர்ஸ்ட்டு அத பார்த்துட்டு, அதுக்கப்புறம் இது படிக்கணும். சரிங்களா? ஓகே. நான் எப்பவுமே எப்பவுமே சொல்றது என்னன்னா, எப்பவுமே 12 டென்சஸ் ஃபர்ஸ்ட்டு முடிச்சிடணுங்கிறது தான் நான் எப்பவுமே சொல்றது. அடுத்தது என்னது அப்டின்னா அடுத்தது என்னது அப்டின்னா, ஆம் சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரீமெண்ட். சப்ஜெக்ட்னா என்னது? ஒரு சென்டென்ஸ்ல என்ன இருக்கும்? ஃபர்ஸ்ட்டு சப்ஜெக்ட் இருக்கும். அடுத்து வெர்ப் இருக்கும். அடுத்து ஆப்ஜெக்ட் இருக்கும், இல்லாம இருக்கும். இந்த மாரி நெறைய விஷயங்கள் இருக்கு. சென்டென்ஸ் பேட்டர்ன் படிக்கச்சல உங்களுக்கு தெரியும். பட் என்னன்னா, ஒரு சப்ஜெக்ட்னா அதுக்கு இணையான வெர்ப் போடணும். அதுதான் சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரீமெண்ட். ஹி இருந்தா இஸ் போடணும். ஐ இருந்தா ஆம் போடணும். இதுதான் சப்ஜெக்ட். ஹிங்கிறது சப்ஜெக்ட், இஸ்ங்கிறது வெர்ப். இத சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரீமெண்ட் சரிங்களா? இது வந்து நம்மளுக்கு ஸ்கூல் புக்ல இருக்கிற மாதிரி இந்த 12 டென்ஸ் பக்கத்துல இருக்கிறத மட்டும் கேட்க மாட்டாங்க. இன்னும் எக்ஸ்ட்ராவா சில இது கேட்பாங்க. சரிங்களா? அப்போ ஒரு சப்ஜெக்ட் எதுவா இருக்கும்? யாராட்டி ஒருத்தரு எதாட்டி ஒண்ணு பண்ணியிருக்கணும். சரியா? யாராட்டி ஒருத்தர் ராஜான்னு இருக்கலாம். அவன் வந்து எதாட்டி ஒண்ணு பண்ணியிருப்பான். ஈட்ஸ் எதாட்டி ஒண்ணு செய்வான். அப்போ த பைக் ஸ்டாப்ஸ் எதாட்டி ஒரு பொருள் எதாட்டி ஒண்ணு செஞ்சிருக்கும். அப்போ இதுதான் சப்ஜெக்ட். சப்ஜெக்ட்ங்கிறது யாராட்டி ஒருத்தர் எதாட்டி செஞ்சிருப்பாங்க. இல்ல எதாட்டி ஒரு பொருள் எதாட்டி ஒண்ணு செஞ்சிருக்கும். அப்பனா இந்த சப்ஜெக்ட் வந்து சிங்குலரா, ப்ளூரலான்னு தெரியணும். சரியா? இன்னொன்னு இது படிக்கச்சிலே நான் எல்லாமே சொல்லிர்றேன். கிராமர்ங்கிறது வந்து என்னது அப்டின்னா, ஒரு 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 சின்ன ஒரு கான்செப்ட் கிடையாது. ஒரு 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 வீடியோல இப்டி டப்புன்னு ஒரே இதுல செகண்ட்ல எடுக்க முடியாது. பட் நீங்க எக்ஸர்சைஸ் செய்றதுக்கு இந்த அளவுக்கு போதுமானது. சரிங்களா? பட் என்ன கிராமர் வந்து டீட்டெயில்டா ஒவ்வொரு கிளாஸும் தனித்தனியா ஸ்பெசிஃபிக்கா பார்க்கணும். பட் வந்து என்னன்னா, இந்த கிளாஸுக்கு உண்டானது இந்த எக்ஸர்சைஸ்க்கு உண்டானது. ஏன்னா எஸ்ஐக்கு வந்து கம்மியான மார்க் கேட்கறதுனால, இந்த அளவுக்கு நீங்க புக் பேக்கும் படிச்சுக்கிட்டா போதும். சரிங்களா? அப்போ ராஜாக்கு பதிலா ஹி அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவாங்க. பைக்குக்கு பதிலா இட்டுங்கிறது யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? இதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ ஒரு சப்ஜெக்ட் என்னவாலாம் வரலாம் அப்படின்னா, ஒரு நவுனா வரலாம். இதெல்லாம் நவுனு. இது நவுனுக்கு பதிலா வர்ற ப்ரோனவுன். சரியா? இப்போ நீங்க நவுன், ப்ரோனவுன்லாம் படிக்கச்சல நீங்க கொஞ்சம் டீட்டெயில்டா படிச்சுக்கோங்க. அந்த டாபிக் போய் பார்த்துட்டு வந்துட்டு இத திரும்ப பாருங்க. அப்போ என்னது அப்படின்னா, ஒரு சப்ஜெக்ட் எதுவா இருக்கலாம்? ஒண்ணு நவுனா இருக்கலாம். இல்லன்னா ப்ரோனவுனா இருக்கலாம். நவுனா தான் இருக்கும். நவுனுக்கு பதிலா சில சமயம் ப்ரோனவுனும் வரும். சரிங்களா? அப்போ நம்மளுக்கு என்னன்னா, ஓரளவு ஓரளவு என்னன்னா, கொஞ்சம் 12 டென்சஸ்ல ஹீனா, இஸ்ஸு, ஐனா, ஆம்ன்னு இருக்கும். இதுல கொஞ்சம் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா கேட்பாங்க. கொஞ்சம் கஷ்டமா கேட்பாங்க. அத நம்ம புரிஞ்சு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்குறோம். அப்போ சப்ஜெக்ட்டுக்கு இணையான வெர்ப் பயன்படுத்துறது எப்படி அப்படிங்கிறது தான் சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரீமெண்ட். சரியா? சரி நம்ம இப்ப டாபிக் உள்ள போலாம். இப்ப ஜஸ்ட் வந்து சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரீமெண்ட்னா என்னதுன்னு தான் நான் சொல்லியிருக்கேன். சரியா? இந்த ஹெட்டிங் எல்லாம் விட்டுருங்க. இது சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரீமெண்ட்ட பத்தி சில இது போட்டிருக்காங்க. ஏற்கனவே சொன்னதான். ஷீன்னு வந்து இருக்கிறனால இஸ்ஸு. ராமு சரியா? இஸ்ஸு. ஒவ்வொருத்தரா இருந்தாங்கன்னா இஸ்ஸு வரும். அதுக்கு தான் 12 டென்சஸ ஃபர்ஸ்ட்டே படிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொன்னேன். சரியா? அப்ப சில்ட்ரன்னா சைல்டுன்னா ஒருத்தரு, ஒரு குழந்தை. சில்ட்ரன்னா நெறைய குழந்தைகள். அப்படின்னா ஆர் போட்டிருக்காங்க. நீனும் நானும் 2 பேரு. அப்ப 2 பேருங்கிறதுனால ஆர் போட்டிருக்காங்க. சரியா? இந்த மாரி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரீமெண்ட்ட சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஃபர்ஸ்ட் ஒண்ணு குடுத்துருக்காங்க. சரியா? அடுத்தது பாருங்க. இதெல்லாம் ரூல்ஸு. இது வந்து ஒரு 10 ரூல் உங்களுக்கு குடுத்துருக்காங்க. இதே மாரி நெறைய ரூல் இருக்கு. சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னா, நீங்க 12 டென்சஸ்ல பார்த்திருப்பீங்க. பார்க்கலன்னா போய் படிச்சுட்டு வாங்க. அப்பதான் உங்களுக்கு புரியும். இல்லன்னா
உங்களுக்கு தெரியாது. 12 டென்சஸ் படிக்காம இது பார்க்காதீங்க. உங்களுக்கு புரியாது. படிச்சுட்டு வந்து பாருங்க. நான் ஜஸ்ட் பார்த்துட்டு வந்தாட்டி இது பாருங்க. யூ அப்படிங்கச்சுல வந்து என்னதுன்னா, யூனா சிங்குலர். ஒருத்தரு. ஐங்கிறது ஒருத்தர். 2 பேர் சேர்த்தோம்னா 2 பேர் ஆயிடுறாங்களா? அப்பன்னா லவ்வுங்கிறது தே அப்படிங்கிற இடத்துக்கு யூஸ் பண்ண தே லவ்வுன்னு போடுவாங்க. ஹி லவ்ஸ்ன்னு போடுவாங்க. 2 பேர் இருக்கிறதுனால லவ்வுங்கிற ப்ளூரல் வெர்ப் போட்டிருக்காங்க. சரிங்களா? 2 சப்ஜெக்ட் இருக்கு. யூங்கிறது ஒரு சப்ஜெக்ட், 2 சப்ஜெக்ட் இருக்கிறதுனால ப்ளூரல் வெர்ப் போட்டிருக்காங்க. லவ்வுங்கிறது ப்ளூரல் வெர்ப். சரியா? அடுத்தது பாருங்க. எதாட்டி ஒரு சப்ஜெக்ட். இது ஒரு சப்ஜெக்ட். எதாட்டி ஒரு சப்ஜெக்ட் ஆஸ் வெல் அஸ் சரியா? வச்சு ஜாயின் பண்ணியிருந்தாங்கன்னா, ஃபர்ஸ்ட் இருக்குது இல்லையா? இந்த சப்ஜெக்ட்ட மட்டும் எடுத்துக்கணும். ஹெர் கசின்ஸ் ஆஸ் வெல் அஸ் ஷி அப்படின்னு இருக்கா? அப்போ இந்த ஷி பக்கத்துல ஷி இருக்கிறதுனால இஸ் போடணும்னு நினைக்கக்கூடாது. என்ன பண்ணுவோம்னா, ஆஸ் வெல் அஸ் வந்திருக்கிறதுனால என்னதான் பண்ணா ஹெர் கசின்ஸ்ன்னு இருக்கா? ப்ளூரல் ஃபார்ம்ல இருக்கா? அதனால தான் நம்ம என்ன போடுறோம்னா, ஆர் போடுறோம். அதாவது ஆஸ் வெல் அஸ் வச்சு வந்ததுன்னா, ஃபர்ஸ்ட் என்னது இருக்குதோ, அம் அவங்களோட கசின்ஸ்களும், அதே போல அவளும் அப்படின்னு வந்திருக்கு. அப்போ ஆஸ் வெல் அஸ்ன்னு வந்திருந்தது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் உள்ள சப்ஜெக்ட்டுக்கு என்னதோ அந்த வெர்ப் ஃபார்ம் தான் போடணும். அடுத்தது ஈதர், நீதர், ஈச், எவ்ரி அண்ட் எவ்ரிஒன் ஆர் ஃபாலோட் பை சிங்குலர் வெர்ப். ஈச், எவ்ரி இங்க பாத்தீங்களா? ஈச் ஆஃப் தெம். அவங்கள ஒவ்வொருத்தரும் அப்பன்னா அவங்கள ஒவ்வொருத்தரும் அப்படின்னு ஒவ்வொருத்தரா சொல்லியிருக்கு. சரியா? மொத்தமா சொல்லல. அப்போ அவங்கள்ல ஒவ்வொருத்தரும். அப்போ ஒவ்வொருத்தர பத்தி சொல்றதுனால சிங்குலர் வெர்ப் போட்டிருக்காங்க. சரியா? அடுத்தது பாருங்க. when two singular verbs nouns refer to the same person. இங்க பாத்தீங்கன்னா, என்னுடைய தங்கச்சியும் அண்ட் ஃப்ரெண்டும் அப்படின்னு போட்டிருக்கு. ஆனா இதோட அர்த்தம் என்னன்னா, என் தங்கச்சியும் அதே மாரி என்னுடைய ஃப்ரெண்டும் அவ தான். த அவ தங்கச்சி அவனுக்கு ஃப்ரெண்டாவும் இருக்கா அப்படின்னு போட்டிருக்கு. சரியா? நல்லா கவனிச்சுக்க. அவனுடைய தங்கச்சியும் அண்ட் ஃப்ரெண்டும் அப்படின்னு போட்டிருக்கான். என் தங்கச்சி என் ஃப்ரெண்டும் கூட அப்படின்ன மாரி போட்டிருக்காங்க. அப்பன்னா அவனுக்கு அவ தங்கச்சியாவும் இருக்கா, ஃப்ரெண்டாவும் இருக்கா. அப்ப 2 பேர் கிடையாது. 2 ஒரே ஆளுங்கிற மீனிங்ல போட்டிருக்காங்க. அதனால சிங்குலர் வெர்ப் பயன்படுத்துறோம். சரியா? அடுத்து when two subjects express one idea, the verb is in the singular. சிங்குலர்னு போட்டிருக்காங்க. இதுல ப்ளூரல் ஃபார்ம் போட்டிருக்காங்க. மேக்ஸ் போட்டிருக்காங்க. 3 and 3 மேக்ஸ் 6. சரியா? ஆம், 3 3ம் 3யும் கூட்டினோம்னா 6 இல்லையா? அந்த இதான் போட்டிருக்கிறாங்க. இது சிங்குலர் வெர்ப் வரும். சில இடத்துல ப்ளூரல் வெர்ப் மாதிரியும் போடுறாங்க. ஆனா மோஸ்ட்லி சிங்குலர் வெர்ப் தான் கரெக்ட். சரியா? அடுத்து when a plural noun expresses some specific quantity. சரியா? நல்லா கவனிச்சுக்கோங்க. பாலு, பாலுலாம் அன்கவுண்டபிள் நவுன்ல வரும். அன்கவுண்டபிள் நவுன்ல வரும். பாலை எண்ண முடியுமா? எண்ண முடியாது. 1 லிட்டர், 2 லிட்டர்ன்னு பால் பாக்கெட்ல அடைச்சு குடுப்பாங்க. இந்த மாரி இதெல்லாம் கவுண்ட் பண்ண முடியாது. சரியா? 10 லிட்டர், 20 லிட்டர்ன்னு சொல்லுவாங்க. இப்படி எண்ண முடியாத ஒரு இத 10 லிட்டர், 20 லிட்டர்ன்னு சொன்னாங்கன்னா, அதுக்கு என்ன ஃபார்ம் தான் போடுவாங்க அப்படின்னா, குவான்டிட்டி மொத்த அளவு 30 லிட்டர், 20 லிட்டர்ன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா, எண்ண முடியாது இல்லையா? எண்ண முடியாத ஒரு பொருள வச்சு சொல்றாங்கன்னா, என்ன பண்ணலாங்கன்னா, சிங்குலர் வெர்ப் தான் யூஸ் பண்ணுவாங்க. மொத்தம் மொத்தம் இத்தன லிட்டர் அப்படின்னு சொல்றாங்க. இத்தன லிட்டர் பாலு அப்படின்னு சொல்றாங்க. இத்தன பாட்டில் பாலுன்னு சொல்லி, இத்தன லிட்டர்ன்னு சொல்றதுனால, அது வந்து சிங்குலர் தான். அன்கவுண்டபிள் நவுன் மில்க்ங்கிறது அன்கவுண்டபிள் எண்ண முடியாது. சரியா? அடுத்தது when 2 or more singular subjects are connected by with ஏதாட்டி ஒரு சப்ஜெக்ட் வந்து வித், டுகெதர் வித் அடுத்தது அண்ட், பிசைட்ஸ், நோ லெஸ் தென் இந்த மாரி வார்த்தைகள வச்சுலாம் கனெக்ட் பண்ணாங்கன்னா, அதுக்கு வந்து என்னதுன்னா, சிங்குலர் வெர்ப் தான் யூஸ் பண்ணுவாங்க. இதுல பாருங்க, ஹி அண்ட் ஹி ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னா, சிங்குலர் வெர்ப் யூஸ் பண்ணுவாங்கங்கிறதோட, ஹி, பிசைட்ஸ் அப்படின்னு போடுவாங்க. இல்ல வித் அப்படின்னு போட்டுட்டு இந்த இருக்கு இல்லையா? இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன்ல. ஹி வித் ஹிஸ் ஃபிரெண்ட்ஸ் கம்ஸ் டூ சென்னை. ஹி வித் ஹிஸ் ஃபிரெண்ட்ஸ் வித் வந்திருந்தாலும், பிசைட்ஸ் வந்திருந்தாலும், நோ லெஸ் தென் வந்திருந்தாலும், அண்ட் நாட் வந்திருந்தாலும், எத தான் போடணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்
சப்ஜெக்ட் என்னவா இருக்கோ அதுக்கு உண்டான வெர்ப் தான் போடணும். இதான் ரூல்ஸ். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள்னா, அவன் அவங்களோட வந்தான். ராஜா அவன் ஃபிரெண்ட்ஸோட வந்தான். ராஜா வித் ஹிஸ் ஃபிரெண்ட்ஸ். வித் ஹிஸ் ஃபிரெண்ட்ஸ்ன்னு வரும். இப்ப ஃபிரெண்ட்ஸ்னா நெறைய பேரு. அப்படித்தானே? ஃபிரெண்ட்ஸ்னா நெறைய பேரு. ஆனா, ராஜா வித் ஹிஸ் ஃபிரெண்ட்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ராஜா வித் ஹிஸ் டாக்ஸ் அப்படின்னு போடுறோம். ராஜா டாக்கோட வந்தாங்கிறது என்ன? எதோட வந்திருக்கான்? இல்ல ஜீன்ஸ்ல அழுக்கு படிஞ்ச அழுக்கான ஜீன்ஸோட வந்தான் அப்படிங்கிறதெல்லாம் முக்கியம் கிடையாது. யார் வந்திருக்கா? அவன் எப்படி வந்திருக்காங்கிறதெல்லாம் முக்கியம் கிடையாது. யார் வந்திருக்கா? ராஜா அவன் ஃப்ரெண்டோட வரலாம். அழுக்கான ஜீன்ஸ போட்டுட்டு வரலாம். இல்லன்னா கார்ல வரலாம். வித் ஹிஸ் பைக்ஸ், வித் ஹிஸ் பைக், அ வித் ஹிஸ் டாக்ஸ் எதோடனாலும் எதையும் கூட்டிட்டு வரலாம். யாரோடனாலும் சேர்ந்து வரலாம். ஆனா யார் வந்திருக்கா அப்படின்னு ராஜாங்கிறது வர்றதுனால, வித் வந்து எது போட்டிருந்தாலும் இந்த ராஜாங்கிறதுக்கு தான் நம்ம வெர்ப போடணுமே தவிர, வித் ஹிஸ் ஃபிரெண்ட்ஸ் வந்திருந்தா அதுக்கு போடக்கூடாது. சரியா? அடுத்தது. The verb agrees with the number of the noun that follows the verb. சரியா? இப் ரொம்ப ஈஸி. தேர் அப்படின்னு வந்துருச்சுன்னா, இது வந்து ஒரு டம்மி ப்ரொனவுன் அப்படின்னு சொல்லுவாங்க. தேர்ன்னு வந்துருச்சுன்னா, இதுக்கு வந்து சிங்குலர், ப்ளூரல் எப்படி பார்ப்பாங்கன்னா, தேருக்கு பின்னாடி அந்த வெர்ப்ன்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த வெர்ப் எப்படி போடணும்னா, பின்னாடி என்ன இருக்கு? 10 ஸ்டூடண்ட்ஸ் நெறைய பேரு. அப்படின்னா ப்ளூரல் ஃபார்ம். அப்படின்னா ஆர் போடுறாங்க. இதே சிங்குலரா இருந்ததுன்னா, போடுவாங்க. அவ்வளோதான். தேர் வந்ததுன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. பின்னாடி எப்படி இருக்கு? சிங்குலரா இருக்கா? ப்ளூரலா இருக்கான்னு பார்த்து போடணும். தமிழ் இஸ் மை மதர் டங். சரியா? சம் நவுன்ஸ் டேக்ஸ் தட் ஆர் ப்ளூரல் இன் ஃபார்ம். இது தப்பா போட்டுருக்காங்க. ப்ளூரலாலாம் இல்ல. இது சிங்குலரா தான் இருக்கு. பட்டு தப்பா போட்டு விட்டுருக்காங்க. அடுத்து பாருங்க 10வது பாருங்க. எ ஹியூமன் வேல்யூஸ். எ ப்ளூரல் நவுன் விச் இஸ் the name of the country, province, a book is followed by is of great importance. இப்போ ஹியூமன் வேல்யூஸ்ன்னு போட்டிருக்கு. இத வந்து எண்ண முடியாது. அப்படிதானே? அ மனிதர்களோட மதிப்பு. சரியா? இஸ் ஆஃப் கிரேட் இம்பார்ட்டன்ஸ்ன்னு போட்டிருக்கு. இது வந்து இதெல்லாம் எண்ணலாம் முடியாது. இது வந்து ஒரு அன்கவுண்டபிள் நவுன். சரியா? பால எப்படி எண்ண முடியாதோ, அதே மாரி இத வந்து ஒரு அப்ஸ்ட்ராக்ட் நவுன். சரிங்களா? வேல்யூஸ் மதிப்பெல்லாம் எண்ண முடியாது. அப்படின்னா இது வந்து என்னன்னா, சிங்குலர் வெர்ப் தான் போடுவாங்க. சரியா? அடுத்து கலெக்டிவ் நவுன் பாருங்க. கலெக்டிவ் நவுன் எப்பவுமே என்னதுன்னா, சிங்குலர் வெர்ப் தான் எடுக்கும். த ஹோல் கிளாஸ் இஸ் அட்டென்டிவ். சரியா? கலெக்டிவ் நவுன்னா என்னதுன்னா, டீமு. அடுத்தது வந்து என்னதுன்னா, அடுத்தது வந்து என்னன்னா, கமிட்டி, ஜூரி இதெல்லாம் கலெக்டிவ் நவுனு. அதுலலாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு ஒரு டீம்ல 10 பேர் இருப்பாங்க. மொத்தம் இப்ப கேங்கு, ஒரு கேங்ல ஒரு 10 பேர் இருப்பாங்க. கேங்குங்கிறது என்னதான் 10 பேர் இருந்தாலும், அது மொத்தமா சேர்த்து 1 ஒரு இதாயிரும். சரியா? 10 பேர் உள்ள இருப்பாங்க. அததான் கேங்கும்போம்னா, மொத்தமா சொல்லிர்றதுனால தான் பயன்படுத்துவாங்க. சரியா? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்றதுன்னா, ஒரு அரிசி இருக்கு. எல்லாத்தையும் போட்டு ஒரு பையில 1 கிலோன்னு அடைச்சு வச்சுடுறோம். அப்படின்னா 1 கிலோ பை அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அப்போ எத்தன பை? 1 பை அப்படின்னு சொல்றோம்ல. அதே மாரி தான் இந்த கலெக்டிவ்ன்னு ஒண்ணுக்கும். 10 பேர் உள்ள இருந்தாலும், ஒரு கேங்ல 10 பேர் இருந்தாலும், மொத்தமா கேங்குன்னு சொல்லச்சுல, இல்ல எப்படி 1 கிலோ பைன்னு சொல்றோமோ, அதே மாரி கேங்குன்னு சொல்லச்சுல, மொத்தமா ஒரு யூனிட் ஆயிரும். அப்போ அது வந்து என்னன்னா, சிங்குலர் தான் யூஸ் பண்ணுவாங்க. சரியா? அடுத்து இது வந்து என்னன்னா, ரிலேட்டிவ் ப்ரோனவுன். இட் இஸ் ஐ. இட்ஸ் ஐனா நான் தான். இட்ஸ் மீன்னு சொல்றீங்கல்ல, அதோட கரெக்ட்டான ஃபார்ம் வந்து இட்ஸ் ஐ தான். இட்ஸ் மீங்கிறது தப்பு. நாளடைவுல பேசிக்கிட்டாங்க. இட்ஸ் ஐ தான் கரெக்ட்டான ஃபார்ம். நான் தான். அப்படின்னா இட்ஸ் மீன்னா, இட்ஸ் ஹிம் இட்ஸ் ஹி அப்படின்னா அவன் தான். இட்ஸ் ஹி அப்படின்னா அவன் தான். இட் இஸ் ஹி அப்படின்னா அவ தான் அப்படிங்கிறது. அப்படின்னா இட்ஸ் ஐன்னா நான் தான். ஹூ இஸ் டு ரைட். அப்படின்னா இந்த ஐ பக்கத்துல இந்த ஹூ வந்திருக்கு. இது பக்கத்துல வராது. தான் வரும். தப்பா போட்டிருக்காங்க. சரியா? சரி. எக்ஸர்சைஸ் குடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து என்னன்னா, செட் ஆஃப் ரூல்ஸ். இது மாரி நெறைய ரூல்ஸ் இருக்குது. சரியா? 1, 2 கிடையாது. ஏகப்பட்ட ரூல்ஸ் இருக்கு. நம்ம நவுன் ஒரு சப்ஜெக்ட்டா வர்றது வந்து என்னதான் வரும்னா, வாக்கியத்துல முதல்ல ஏதாட்டும் ஒண்ணு பண்ணுவானுவ. அவன் பேரு சப்ஜெக்ட்ம்பாய்ங்க. அந்த சப்ஜெக்ட் வந்து சிங்குலரா இருந்தா, ப்ளூரலா இருக்கான்னு பார்த்துக்கிடணும். நவுன்ல நெறைய டைப் இருக்கு. அது எல்லாம் தெரிஞ்சோம்னா தான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்டின்னா, இத வந்து கரெக்ட்டா போட முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இத பாருங்களேன். இப்ப மேல உள்ள ரூல்ஸ வச்சு 1, 2 யூஸ் பண்ணியிருக்காங்க. அத வச்சு நான் உங்களுக்கு சொல்றேன். மகாத்மா காந்தி 1 ஆளா, 2 ஆளா? 1 ஆளு. அதனால போட்டிருக்காங்க. தேர் ஆர் 10 தேர் வந்துன்னா பின்னாடி பார்க்கணும். 10 டாக்ன்னு போட்டிருக்கு. அதனால ஆர் போட்டிருக்காங்க.
தேங்கிறது சிங்குலரா, ப்ளூரலா 12 டென்ஸ படிக்க சொல்லியிருக்கேன். அப்பன்னா தேங்கிறது வந்து ப்ளூரல் ஃபார்ம். அப்பன்னா ஹேவ் போடணும். அடுத்து பட்டர் மில்க்ன்னு போட்டிருக்கு. பட்டர் மில்க்க எண்ண முடியுமா? எண்ண முடியுமா? எண்ண முடியாது. அப்பன்னா ஆர் போட்டிருக்காங்க. பட்டர் மில்க்ங்கிறது இஸ்ஸு. சரியா? தப்பா போட்டிருக்காய்ங்க. ஃப்ரூட்ஸ் ஆர் ஓகே. குட் ஃபார் ஹெல்த். சரியா? அடுத்தது த குவாலிட்டி. சாரி. த குவாலிட்டி ஆஃப் டால். சரியா? இந்த எக்சர்சைஸ நம்மள போட சொல்லியிருக்காய்ங்க. இது ஈஸி. த குவாலிட்டி ஆஃப் டால். டால்ங்கிறது இது இருக்கு. டால்னா பருப்பு இந்த மாரி சொல்றோம்ல டால். குவாலிட்டி அதோட குவாலிட்டி. குவாலிட்டிங்கிறது குவாலிட்டிகள் அப்படின்லாம் சொல்லல. குவாலிட்டி அப்படி தரம் அப்படின்னு சொல்லி தரம் அப்படிங்கிறது சிங்குலர். அதனால இஸ் போட்டிருக்காய்ங்க. சரியா? த ஹார்ஸ் கேரேஜ் அப்படின்னு போட்டிருக்காங்க. த ஹார்ஸ் கேரேஜ்ன்னு மொத்தமா தான் சொல்லியிருக்காங்க. அ ப்ளூரல் ஃபார்ம்ல சொல்லல. ஹார்ஸினுடைய கேரேஜ் ஒரே ஒரு கேரேஜ தான் சொல்லியிருக்காங்க. இஸ் போட்டிருக்காங்க. மை ஃபாதர் அண்ட் டீச்சர். சரியா? மை ஃபாதர் அண்ட் டீச்சர். அவங்க அப்பா சாரி மை ஃப்ரெண்ட் அண்ட் டீச்சர். அவனுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க. அவங்க டீச்சராவும் இருக்காங்க. அப்போ மை ஃப்ரெண்ட் அண்ட் டீச்சர்ன்னு போட்டிருக்காங்க. அப்பன்னா என்னது? ஹேஸ்ங்கிறது வரும். சிங்குலர் தான். 2 பேரும் வருதான். அவன் ஃப்ரெண்ட் தான் டீச்சராவும் இருக்காங்க. சரியா? அடுத்து இங்க பாரு யுவர் ஃபாதர் அண்ட் மதர். இதுல வந்து ஃபாதர் தனி, மதர் தனி. 2ம் வேற வேற ஜெண்டர் அப்படித்தானே? தனித்தனியா போட்டிருக்காங்க. அப்பன்னா சிங்குலர் கிடையாது. ப்ளூரல் ஆர்ங்கிறது வரும். அடுத்து ஹானர் அண்ட் குளோரி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மதிப்பும் மரியாதையும் தான் அவனுக்கு வந்து ரிவார்டு வழங்குச்சு. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். மதிப்பும் மரியாதையும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிதானே? மதிப்பு மரியாதையும் தனித்தனி கிடையாது. அப்ப மதிப்பு இவனுக்கு வந்து ரிவார்டு குடுத்துச்சு. மரியாதை வந்து இவனுக்கு ரிவார்டு குடுத்துச்சு. மதிப்பும் மரியாதையுமா இருக்கணும் அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல. இது 2மே கிட்டத்தட்ட ஒரே ரைமிங்ல வருது. ஆ மதிப்பிற்குரிய, புகழ்பெற்ற, குளோரி இப்படி இந்த 2 வார்த்தையும் கிட்டத்தட்ட வந்து புகழ புகழ் சம்பந்தப்பட்டதா இருக்கு. அதனால 2மே கிட்டத்தட்ட ஒரே இதுதான். ஆ வறுமையும், கவலையும் தான் அவன வந்து கொலை பண்ண வச்சுருச்சு. வறுமையும், கவலையும் தான் அவன கொலை பண்ண வந்துச்சு. தனித்தனியா சொல்லக்கூடாது. வறுமை அவன கொலை பண்ண வச்சுச்சு. கவலை அவன கொலை பண்ண வச்சுச்சுன்னு வறுமையும், கவலையும் அது 2ம் சேர்ந்து என்னது ஒரு யூனிட்டா கன்சிடர் பண்ணி சொல்லுவாங்க. அப்பன்னா இதுக்கு வந்து என்னன்னா சிங்குலர் வெர்ப் தான் போடுவாங்க. சரியா? அந்த மாரி புரிஞ்சு போடணும். இந்த ஷிப் வித் வந்துடுச்சுன்னா என்னது பார்த்தீங்களா? த பாய் வித் ஹிஸ் பைக் வித் த டாக்ஸ் அப்படின்னு பார்த்திருந்தோம்ல. வித் வந்ததுன்னா பின்னாடி உள்ளத கன்சிடர் பண்ணக்கூடாது. இந்த ஷிப் மட்டும் தான் கன்சிடர் பண்ணணும். ஷிப்ங்கிறது ஒரே ஒரு இதுதான் போட்டிருக்கு. ஷிப்ஸ்ன்னு போடல. ஆனா இது கலிவர்ஸ் டிராவல்ஸ் இது வந்து என்னதுன்னா, ஒரு புக்கோட பேரு. கலிவர்ஸ் டிராவல்ஸ்ங்கிறது ஒரு புக்கோட பேரு. டேஸ் அன் எக்ஸலன்ட் ஸ்டோரி. ஒரு புக்கோட பேரு. ஹிந்து. ஒரு புக்கோட பேரு என்னதான் ப்ளூரல் ஃபார்ம்ல இருந்தாலும், இது பேரு. பேரு வந்து எஸ்ல முடியுது. புரியுதா? இப்போ 300 பருத்தி வீரர்கள். சரியா? இஸ் இஸ் எ குட் மூவி. 300 பருத்தி வீரர்கள் 300 பருத்தி வீரர்கள்னு வச்சிருக்காய்ங்க. அது ஒரு படத்தோட பேரு. சரியா? 300 வேற சொல்லல. 300 பருத்தி வீரர்கள்னு போட்டிருக்காய்ங்க. அப்பன்னா அது ஒரு படத்தோட பேரு. அதுக்கு இஸ் போடுவாங்க. அதே மாரி இந்த இதுக்கும் இஸ் தான் போடணும். நீதர் ஃபுட் நார் வாட்டர்ன்னு போட்டிருக்கா. நீதர் நார் வந்துருச்சுன்னா, இந்த நாருக்கு பின்னாடி இருக்குது இல்லையா? இது என்னதுன்னு பார்த்துக்கிடணும். அத பார்த்துட்டு அதுக்கு உண்டான சப்ஜெக்ட் போடணும். வாட்டர்ங்கிறது சிங்குலர். அதனால அன்கவுண்டபிள் நவுன் சிங்குலர் அப்படின்னா இஸ் போடுறோம். ஆ. அடுத்து பாருங்க மேத்தமேட்டிக்ஸ், பிசிக்ஸு, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இந்த மாரி ஐசிஎஸ்ல முடிஞ்சதுன்னா, இது இல்லாம ஒரு சப்ஜெக்ட்டோட பேரு. சரியா? இதுக்கு ப்ளூரல் ஃபார்ம் கிடையாது. பிசிக்ஸ்ங்கிறது, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ங்கிறது, சிவிக்ஸ்ங்கிறது இதெல்லாம் ஒரு சப்ஜெக்ட்டோட பேரு. இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா, ஐசிஎஸ்ல முடிஞ்சிருந்தாலும், ப்ளூரல் ஃபார்ம்ல எஸ்ல வந்திருந்தாலும், இதுக்கு நம்ம ஆர் போடக்கூடாது. அப்ப என்னதான் போடணும்னா, இஸ் தான் போடணும். சரியா? நான் உங்களுக்கு மீனிங் சொல்றேன். நீங்க ஆன்ஸர் பாக்ஸ்ல பார்த்து பார்க்கணும் போடுங்க. 15 மினிட்ஸ் 15 நிமிஷம். சரியா? ஒரு டைம மொத்தமா சொல்றது. 1, 2, 3 இப்போ 10 பாய்ஸ் அப்டின்னா எண்ண முடியும். இது வந்து ஒரு பீரியட் ஆஃப் டைம மொத்தமா சொல்ட்டாய்ங்க. 15 நிமிஷங்கள். 15 நிமிஷம். சரியா? 15 நிமிஷம். சரியா? அப்போ 15 நிமிஷங்கிறது மொத்தமா ஒரு பீரியட் ஆஃப் டைம் 10 கிலோ, 20 கிலோமீட்டர் இந்த மாதிரிலாம் மொத்தமா குவான்டிட்டியா சொல்லச்சுல வந்து என்னன்னா, 10 லிட்டர் இப்படிலாம் சொல்றோம் இல்லையா? இதெல்லாம் மொத்தமா சொல்றோம். 15 நிமிஷம், 60 நிமிஷம்.
வெயிட் பண்ணேன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அதுக்கெல்லாம் வந்து ப்ளூரல் ஃபார்ம் வந்து கிடையாது. எல்லாத்துக்குமே இஸ் தான் பயன்படுத்துவாங்க. நான் சொல்றத மட்டும் புரிஞ்சு எழுதி வச்சுக்கோங்க. நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. சரியா? சும்மா ஒரு நார்மலா குடுத்துருக்காங்க. இப்ப பார்த்தீங்களா? ஆல்வேஸ் ப்ளூரல். இதுதான் நம்ம படிக்கணும். இதுதான் நம்ம ஜஸ்ட் வாசிச்சு வச்சுக்கணும். சில நவுன் வந்து எப்பவுமே ப்ளூரல்ல மட்டுமே பயன்படுத்துவாங்க. பீப்பிள், போலீஸ், கேட்டில் இது வந்து எப்பவுமே என்னன்னா, ப்ளூரல்லயே போலீஸ்னா நெறைய போலீஸஸ்ன்னு சொல்ல மாட்டாங்க. பீப்பிள்ல நெறைய பேர் பீப்பிள்ஸ்ன்னு சொல்ல மாட்டாங்க. இத கால்நடைகள்ம்பாங்க. ப்ளூரல்ல மட்டுமே பயன்படுத்துவாங்க. அதே மாதிரி சிஸ்ஸர்ஸ், ட்விஸர்ஸ், ட்ரவுசர்ஸ், ஷார்ட்ஸ், ஜீன்ஸ், கிளாஸஸ் இது இந்த மாரி நவுனு. சிசர்ல 2 இது இருக்கும் அப்படித்தானே? வெட்டுறதுக்கு. அப்பன்னா இது வந்து 2 ஸ்பேர் பார்ட்ஸா இருக்கிறதுனால ட்ரவுசர்ல 2 கால் விடுறதுக்கு இருக்கு இல்லையா? அதனாலலாம் இதெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, பேரா இருக்கும். ஜோடியா இருக்கும். அதனால ப்ளூரல் ஃபார்ம்ல தான் யூஸ் பண்ணுவாங்க. அடுத்தது பாருங்க. ஆல்வேஸ் சிங்குலர். ஒன் ஆஃப் ஒன் ஆஃப் த பாய்ஸ், எ டைப் ஆஃப் கேர்ள்ஸ். இந்த மாரி வர்றதுல அந்த ஒன் ஆஃப், கைண்ட்ஸ் ஆஃப், டைப்ஸ் ஆஃப்லாம் வர்றதெல்லாம் வந்து எப்பவுமே என்னதுன்னா, சிங்குலரா பயன்படுத்துவாங்க. இதெல்லாம் நீங்க நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். திடீர்னு கேட்டு வச்சுருவாங்க. நவுன் மட்டும் தான் சிங்குலரா வரும், ப்ளூரலா வரும்னு கிடையாது. நவுனுக்கு பதிலா வரக்கூடிய ப்ரொனவுனும் சிங்குலர், ப்ளூரலா வரும். இல்ல பாருங்க. ஆ இதுல வந்து நவுன் கனெக்டட் ஈச் ஆஃப் த பாய்ஸ், ஈச் ஒன் இதெல்லாம் ப்ரொனவுனும் கூட. சம்திங், எவரிபடி, எவரிதிங், எனிதிங் இதெல்லாம் வந்து இதெல்லாம் ப்ரொனவுன். சரியா? நவுனுன்னு போட்டிருக்காங்க. நவுனோடையும் கனெக்ட் ஆயி வரும். ஈச் ஆஃப்ங்கிறது நவுனோட கனெக்ட் வரும். மத்ததெல்லாம் என்னன்னா ப்ரொனவுன். இந்த ப்ரோனவுன் வந்து சிங்குலராவும் பயன்படுத்துவாங்க, ப்ளூரலாவும் பயன்படுத்துவாங்க. சாரி இந்த ப்ரோனவுன்லாம் சாரி. இந்த ப்ரோனவுன் ஃபுல்லா சிங்குலரா பயன்படுத்துவாங்க. இத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதே மாரி என்னது மேத்தமேட்டிக்ஸ், பாலிட்டிக்ஸ், சிவிக்ஸ், பிசிக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இந்த ஐசிஎஸ்ல எக்கனாமிக்ஸ் இது எல்லாமே என்னதுன்னா சிங்குலர்ல தான் போடுவாங்க. இதெல்லாம் சப்ஜெக்ட்டோட பேரு. சரியா? நோயோட பேரும் இருக்குல்ல. அதையும் என்னன்னா டயாபெட்டிக்ஸ் இந்த மாரி நோயோட பேரையும் நோய்கள் அப்படின்னு கிடையாது. டயாபெட்டிக்ஸ்ங்கிறது ஒரு நோய். சுகர் நோய் வந்து டயாபெட்டிக்ஸ்ங்கிறாங்க இல்லையா? அப்போ அதுக்கும் அ எஸ்ல முடியுது. அதுவும் என்னது ப்ளூரல் ஃபார்ம் போட மாட்டாங்க. இஸ் தான் போடுவாங்க. ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிறதுக்காக சொன்னேன். சரியா? இதுல பாருங்க. த கேர்ள் அண்ட் ஹர் சிஸ்டர்ஸ். த கேர்ள் அண்ட் ஹர் சிஸ்டர்ஸ். அப்ப பாருங்க 2க்கு மேற்பட்டவங்க இருக்கு. அப்பன்னா ப்ளூரல் வெர்பு. ரவி டஸ்ன்ட். ரவிங்கிறது ஒருத்தன் டஸ்ன்ட். மை கிளாஸ்மேட்ஸ். சரியா? நெறைய பேர் இருக்காங்க. நெறைய கிளாஸ்மேட்ஸ்னா கூட படிக்கிறவங்க நெறைய பேர் இருக்காங்க. அப்ப என்ன பண்ணணும்? ஸ்டடி. ஒன் ஆஃப் த குக்கீஸ். 1 குக்கிகள்ல 1 அப்டின்னா இஸ். எ லேடி வித் 10 கேட்ஸ் இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்ல. அப்டின்னா வித்துக்கு பின்னாடி வந்தா லேடிய மட்டும் பார்க்கணும். ஒருத்தரு, லிவ்ஸ். அடுத்தது மீசில்ஸ். இதெல்லாம் ஒரு நோயோட பேரு. என்னதான் இருந்தாலும் டயபெட்டிக்ஸ், மீசில்ஸ் இதெல்லாம் நோயோட பேரு. எஸ்ல முடியும். ஆனா சிங்குலர் தான் போடணும். சரியா? ஆ கமிட்டி. சரியா? கமிட்டி வந்து என்ன பண்ணுது அப்டின்னா, ஒரு இத வந்து தள்ளி வைக்குது. சரியா? கமிட்டி மொத்தமா என்ன பண்ணி முடிவு பண்ணி தள்ளி வைக்கிறாங்க. சரியா? அதனால மொத்தமா கமிட்டில நெறைய பேர் இருப்பாங்க. அவங்க மொத்தமா ஒரு கருத்து சொன்னாங்கன்னா, அவங்க எல்லாரும் ஒரே மாரி கருத்து சொன்னாங்கன்னா, அவங்க எல்லாரும் ஒரே ஆளா கன்சிடர் பண்ணிருவாங்க. அப்டின்னா டிசைட்ஸ். அவர் டீம். சரியா? டீம்ங்கிறது வந்து ஒரு டீம்ல 10 பேர் இருப்பாங்க. 10 பேரையும் ஒரே ஆளா சொல்றது. ஒரே ஆள் மாரி நெனச்சு சொல்றது. டீம் ஏ வாங்குனா எல்லாம்னு வருவோம். அப்டின்னா மொத்தமா சொல்றது. அதனால இஸ். எவ்ரிபடி. சரியா? எவ்ரிபடி, எவ்ரிஒன் இதெல்லாம் வந்து என்னன்னா, நோபடி, எவ்ரிபடி. இது ப்ரொனவுன் சிங்குலரா சொல்லவும் அப்டின்னா என்ஜாய்ஸ். ஈதர் ஆஃப் தீஸ் இதுல எதுவுமே சூட்டபிள். இதுல எதாட்டி ஒண்ணு சூட்டபிள். ஈதர் ஆஃப் தீஸ் சூட்டபிள் அப்டின்னு போட்டிருக்கு. ஈதர் ஆஃப் தீஸ்ன்னு போட்டிருக்கு. அப்ப இவைகள்ல எதாட்டி ஒண்ணு அப்டின்னா, இவைகள்ல எதாட்டி ஒண்ணு அப்டின்னு வருது. அதனால இஸ் வரும். சரியா? அடுத்தது. இந்த இதெல்லாம் அந்த அளவுக்கு உங்களுக்கு ரொம்ப முக்கியமா இருக்காது. நான் நடத்தினது திரும்ப திரும்ப நடத்தின மாரி இருக்கும். அதனால முக்கியமானத மட்டும் பார்க்குறேன்.
சரி. இந்த இது பார்க்கலாம். த டீம் இஸ் பெர்ஃபார்மிங் வெல். ஏன் இஸ் போட்டிருக்காங்க அப்படின்னா, மொத்த டீமுமே நல்லா ஒர்க் பண்ணுது. அதனால த டீம் இஸ் பெர்ஃபார்மிங் வெல். த ஸ்டாஃப் ஆர் ஆர்கியூயிங் அபௌட் த டேட்ஸ் ஆஃப் த டூர் புரோகிராம். த ஸ்டாஃப் ஆர் ஆர்கியூவிங். ஸ்டாஃப்னா என்னது? நெறைய பேர் இருப்பாய்ங்க. அப்படிதானே? அப்பன்னா இது ஒரு கலெக்டிவ் நவுன். மொத்தமா நல்லா விளையாடுறாங்க அப்படிங்கிறதுனால இது இஸ் போட்டிருக்காங்க. ஸ்டாஃப்ல நெறைய பேர் இருப்பாங்க. அவங்க சண்டை போடுறாங்க. சண்டை போடுனா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கருத்து இருக்கும். எனக்கு இன்னைக்கு நான் டூருக்கு வந்து இன்னைக்கு வருவேன், நாளைக்கு வருவேன். ஃபீஸ் கம்மி பண்ணுங்க, கூட்டுங்கன்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிரச்சனை பண்ணுவாங்க. எல்லாரும் தனித்தனியா இருக்காய்ங்க. இதுல மொத்தமா நல்லா விளையாண்டாங்கன்னு போட்டிருக்கு. இதுல வந்து என்னதுன்னா, தனித்தனியா தனித்தனியா சொல்றாங்க. அப்ப தனித்தனியா சொல்றதுனால ஆர்ங்கிற வெர்ப் போட்டிருக்காங்க. இப்ப பாருங்க, த கிளாஸ் இஸ் ஆர்கனைசிங் எ டிபேட். கிளாஸ் வந்து ஆர்கனைசிங் எ டிபேட்ட வந்து ஆர்கனைஸ் பண்றாங்க இஸ்ஸு. த கிளாஸ் ஆர் ஆர்கியூயிங் ஓவர் த இஷ்யூ அந்த சர்ச்சைய பத்தி ஆ அவங்க சண்டை போட்டுக்கிறாங்க. இந்த டிபேட்ன்னா என்னது? இந்த என்னது? இந்த பொங்கல் அன்னைக்கு, தீபாவளி அன்னைக்குலாம் இந்த இது வைப்பாங்கல்ல பட்டிமன்றம். அவங்க வந்து பட்டிமன்றத்த வந்து ஆர்கனைஸ் பண்றாங்க. மொத்தமா சேர்ந்து ஆர்கனைஸ் பண்றாங்க. இவங்க வந்து என்னன்னா ஒரு இஷ்யூவ பத்தி சண்டை போட்டுக்கிறாங்க. சரியா? அப்ப சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு வரச்சுல ஆர் வரும். மொத்தமா ஒண்ணா சேர்ந்து ஒரு வேலைய பண்ணச்சுல இஸ் வந்துரும். சரியா? இத நீங்க செஞ்சு பாருங்க. அவ்வளதான். இது கடைசி உள்ளது ஈஸியா இருக்கும். அத நீங்க செஞ்சு பாருங்க. அடுத்தது. இந்த வே இந்த 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 சப்ஜெக்ட் எல்லாம் நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த சப்ஜெக்ட்லாம் எப்பவுமே எப்படிதான் வரும் அப்படின்னா, சிங்குலரா வரும். தி சீனரி ஆஃப் த காஷ்மீர். சரியா? இதெல்லாம் ஒரு கலெக்டிவ் நவுன். கலெக்டிவ் நவுன் என்ன? அதுல நெறைய இருக்கும். சீனரினா என்னது? மரம் இருக்கும், செடி இருக்கும், ஆறு இருக்கும், கல் இருக்கும், மலை இருக்கும். அப்பன்னா அது எல்லாம் சேர்ந்து மொத்தமா சீனரிம்பாய்ங்க. அது ஒரு கலெக்டிவ் நவுன் மாதிரி. அப்போ அதுக்கு வந்து என்னன்னா, இஸ்ங்கிற இதுதான் யூஸ் பண்ணுவாங்க. மரம், செடி, கொடி எல்லாம் இருக்கு. தனித்தனியா சொல்லாம மொத்தமா சீனரின்னு சொல்லுவாங்க. ஆல் தி இன்ஃபர்மேஷன்ஸ் ஹி கேவ் மீ வாஸ் ஃபால்ஸ். இன்ஃபர்மேஷன் மொத்தத்தையும் சொல்றது. அப்ப நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும். சீனரிங்கிற வார்த்தை, இன்ஃபர்மேஷன்ங்கிற வார்த்தை, ஃபர்னிச்சர், சேரு, சோஃபா எல்லாம் இருக்கலாம். மொத்தமா சேர்த்து ஃபர்னிச்சர்ன்னு சொல்றது. ஃபர்னிச்சர் அப்படின்னா கட்டிலு, பீரோலு, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் எல்லாம் ஃபர்னிச்சர் எல்லாம். எல்லாத்தையும் சேர்த்து ஃபர்னிச்சர்ன்னு மொத்தமா சொல்றது. கலெக்டிவ் நவுன். இப்ப இந்த ஃபர்னிச்சர்ங்கிற வார்த்தை வந்ததுன்னா சிங்குலர் தான் வரும். யுவர் ஹேர் ஹேஸ் டேர்ன்ட் கிரே. ஹேர வந்து எண்ண முடியாது. அப்படித்தானே? யுவர் ஹேர் ஹேஸ் டேர்ன்ட் கிரே. உன் முடி வந்து வெள்ளையாயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. கிரேன்னு போட்டிருப்பாங்க. வெள்ளை வெள்ளைன்னு ஆகாது இல்லையா? கொஞ்சம் கிரே கலர்ல இருக்கும் இல்லையா? அதனால சொல்றாங்க. யுவர் ஹேர்ன்னு போட்டிருக்காங்க. மொத்தமா தலையில இருக்கிற எல்லா முடியும் மொத்தமா சொல்றாங்க. 1, 2ன்னு பிரிச்சு சொல்லல. அப்ப மொத்தமா சொல்லச்சுல வந்து சிங்குலர். சரி 1 முடி, 2 முடி கீழ விழுந்து கிடக்கு. அப்போன்னா கவுண்டபிள். தலையில இருக்கச்சுல முடி வந்து அன்கவுண்டபிள். எண்ண முடியாது. தலையில இருந்து கீழ 2 முடி, 3 முடி, ஒரு 10 முடி கீழ கிடக்குன்னா எண்ண முடியும். அப்பன்னா கவுண்டபிள். லக்கேஜ்ங்கிறது அப்படிதான். லக்கேஜ்ல நெறைய இருக்கும். துணி வச்சிருப்போம், சோப்பு வச்சிருப்போம், அது இதுன்னு வச்சிருப்போம். அப்ப இதெல்லாம் வந்து என்னன்னா, அன்கவுண்டபிள் மாரி. சரியா? இதெல்லாம் வந்து அன்கவுண்டபிள். ஒரு கலெக்டிவ் நவுன் மாரி இருக்கும். அப்ப இதெல்லாம் வந்து என்னன்னா, அன்கவுண்டபிள்ல வர்றதுனால, இதுக்கு எல்லாத்துக்கும் என்னதுன்னா, சிங்குலர் வெர்ப் தான் யூஸ் பண்ணுவாங்க. எதுக்குன்னு தெரிஞ்சுக்கிடணும். சரியா? இதுல பாருங்க, லுக் அட் தி சென்டென்ஸ் கிவன் பிலோன்னு போட்டிருக்கு. எல்லாம் எக்ஸர்சைஸ் தான். இதுல ஒரு ஆர்டிகிள் போட்டு தான் கரஸ்பாண்டன்ட் அண்ட் பிரின்சிபல். அப்படின்னா, ஒருத்தர் பிரின்சிபலாவும் இருக்காரு, கரஸ்பாண்டன்டாவும் இருக்காரு. அதனால ஒருத்தர் வந்து கரஸ்பாண்டன்டாவும் இருக்காரு, அந்த காலேஜோட பிரின்சிபலாவும் இருக்காரு. அதனால சிங்குலர் வெர்ப் போட்டிருக்காங்க. இதுல பாருங்க த கரஸ்பாண்டன்ட் அண்ட் த பிரின்சிபல்னு போட்டிருக்காங்கல்ல. இவர் வேற ஆளு, இவர் வேற ஆளு. அதனால ப்ளூரல் ஃபார்ம் போட்டிருக்காங்க. இவர் தனி ஆளு, இவர் தனி ஆளு. சரியா? அதுக்கு தான் வேரியேஷன்ஸ் போட்டிருக்காங்க. இன்னொன்னு சொன்னேன் இல்லையா அப்பவே. ₹5 3 கிலோமீட்டரு, 3 மைலு, 3 கிலோமீட்டர் எதுனாலும் 2 கிலோமீட்டர், 3 கிலோமீட்டரு, 2 வாரம், ஆ 50 லிட்டரு, 50 கிலோ, 5 கிலோ இந்த மாதிரிலாம் இந்த மாதிரிலாம் வரச்சுல வந்து என்னன்னா, வெர்ப் வந்து எப்பவுமே சிங்குலரா தான் இருக்கும். ₹5ங்கிறதுனால என்ன மொத்த மொத்த அமௌண்ட்ட சொல்றாய்ங்க. அதுல ரூ. 1 ரூ. 2 ரூ. 3 அப்படிங்கிறது கிடையாது. 3 மைலுங்கிறது இஸ் அ ஷார்ட் டிஸ்டன்ஸ். 3 மைலுங்கிறது வந்து ஒரு சின்ன தூரம் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3 மைலையும் மொத்தமா சொல்லியிருக்காங்க. 1, 2, 3ன்னு பிரிக்கலாம் கூடாது. சரியா? மொத்தமா சொல்றேன். 2 வாரங்கிறது 2 வாரம் மொத்தமா சொல்லியிருக்காங்க. அப்பன்னா கலெக்டிவ் மாரி வரும். அப்போ சிங்குலர் வெர்ப் தான் பயன்படுத்துவாங்க. சரியா?
ஆ இதுல பாருங்க என்ன ஈதர் ரமேஷ் ஆர் நரேன் இஸ்ன்னு போட்டிருக்கா. இந்த ஆர் வந்து ஈதர் ஆர் வந்திருந்தா ஆர் வந்திருக்கு இல்லையா? அப்போ நரேன் இருக்கு இல்லையா? அப்பன்னா இந்த சப்ஜெக்ட் எப்படி இருக்கோ அத பொறுத்து தான் இஸ் போடணும். சரியா? அததான் உங்களுக்கு போட்டிருக்கேன். அதே மாரி நீதர் நார் வந்திருந்தாலும், நாருக்கு பின்னாடி என்ன இருக்கோ ரஹீம் இருக்கு அப்டின்னா வாஸ் போடணும். அவ்வளோதான். சிங்குலர் வெர்ப் போடணும். சரியா? இத திரும்ப அத போட்டு விட்டுருக்காங்க. பாருங்க, இதுல இதுல வந்து ப்ளூரல் வச்சு குடுத்துருக்காங்க. அதுல சிங்குலர் வச்சு குடுத்துருக்காங்க. இல்ல ஆருக்கு பின்னாடி என்ன வருது? பிரதர்ஸ்ன்னு வந்திருக்கு. ப்ளூரல் வெர்ப் போட்டிருக்காங்க. ஹேவ்ங்கிறது ப்ளூரல் வெர்ப். இதுல பாருங்க, நார் போட்டிருக்காங்க. சிங்குலர் வெர்ப், சிங்குலர் போட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸி. சரியா? ஈதர் ஆர் வந்ததுன்னா மட்டும் ஆருக்கு பின்னாடி என்ன வந்திருக்கோ, ஈதர்ன்னா ஆருக்கு பின்னாடி என்ன வந்திருக்கோ, அந்த வெர்ப்க்கு உண்டான அந்த நவுனுக்கு உண்டான சப்ஜெக்ட் அந்த அந்த நவுனுக்கு உண்டான வெர்ப் போடணும். நாருக்கு பின்னாடி வந்துச்சுன்னா, நாருக்கு பின்னாடி என்ன சப்ஜெக்ட் வருதோ, அதுக்கு உண்டான வெர்ப் போடணும். சரியா? அடுத்தது பாருங்க. ஆம், உங்களுக்கு ஒரே ஒரே கடைசி இருக்கிறது மட்டும் உங்களுக்கு என்ன பண்ணுவேன்னா, எக்சர்சைஸ் குடுப்பேன். மத்ததெல்லாம் நான் செஞ்சுர்றேன். சரியா? எல்லாமே செஞ்சோம்னா, உங்களுக்கு ஒரு ட்ரெய்னிங் இல்லாம இருக்கும். இது சப்போஸ் புரியலன்னா, திரும்ப இந்த வீடியோவ பாருங்க. உங்களுக்கு புரிஞ்சிரும். குமார் ஆஸ் வெல் அஸ் ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா? ஆஸ் வெல் அஸ் அவன் யாரோடனாலும் வரலாம். யார் வராங்கிறது தான் முக்கியம். அப்பன்னா குமார் தான் வாரான். அப்பன்னா சிங்குலர். த கேப்டன் வித் ஆல் ஹிஸ் செயிலர்ஸ். அவன் யாரோடனாலும் வரலாம். ஆனா கேப்டன் தான் முக்கியம். அப்படின்னா கேப்டன் சிங்குலர். தி ஸ்டூடண்ட்ஸ் யாரோடனாலும் வரலாம். சரியா? யார் அலாங் வித் வச்சுட்டு வந்திருக்கு. இதெல்லாம் பாருங்க வித் வச்சு வந்திருக்கு. டீச்சர்ஸோட யாரோடனாலும் வரலாம். அப்படின்னா ஸ்டூடண்ட்ஸ் ப்ளூரல் அப்படின்னா ஹேவ். இந்த மாரி ஆஸ் வெல் அஸ் வித், அலாங் வித், டுகெதர் வித்லாம் வந்ததுன்னா, ஃபர்ஸ்ட்டு என்ன இருக்கோ அத தான் நம்ம பார்த்து போடணும். அதுக்கு உண்டான சப்ஜெக்ட் தான் போடணும். சரி. இப்ப நான் உங்களுக்கு வந்து இதுல வந்து இந்த 10 இது போடுறேன். அதுக்கப்புறம் ஒரு 10 இது இருக்கு. அது மட்டும் நீங்க போடணும். சரியா? ஏன்னா எல்லா யூனிட்டையும் எல்லா இதுலயுமே நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இப்போ மனோஜ் சிங்குலரா, ப்ளூரலா ஒருத்தன் தான் இருக்கான் மனோஜ். அப்படின்னா வாஸ். ஈச் ஆஃப் திஸ் பாய்ஸ் இந்த பசங்கள்ல ஒவ்வொருத்தரும் அப்படின்னா ஒவ்வொருத்தன்னு சொல்லியிருக்கு. அப்படின்னா ஹேஸ். அடுத்து எவ்ரி மேன், வுமன் சரி சாரி இத விட்டுறேன். நீதர் லேக்கா, நார் லீலா 2மே சிங்குலர் தான். நாருக்கு பின்னாடி ஒருத்தர சொல்லியிருக்காங்க. அப்படின்னா ஹேஸ போட்டு விட்டுறணும். சரியா? அடுத்தது எவ்ரி மேன், வுமன் எவரின்னு வந்துடுச்சு. இப்படி மேன், வுமன் அண்ட் சைல்டு என்னத்த போட்டாலும் என்னதான் போடணும் அப்படின்னா, சிங்குலர் வெர்ப் தான் வரும். வேறு எவரின்னு போட்டு இப்படிலாம் போட்டிருந்தாங்க. ஒன் ஆஃப் த மிஷின்ஸ் மிஷின்கள்ல ஒண்ணு பிரச்சனையா இருக்கு. அப்படின்னா எஸ். சரியா? ஏன் நம்பர் சரியா? ஏன் நம்பர் அப்படின்னு போட்டிருக்கு. ஏன் நம்பர்ங்கிறது வந்து என்னதுன்னா, ஏன் நம்பர்னா 1ன்னு அர்த்தம். இது வந்து எப்படின்னா, எ நம்பர் ஆஃப் புக்ஸ் சரியா? எ நம்பர் ஆஃப் புக்ஸ் அப்படிங்கிறதுல வந்து நீங்க ஏன் நம்பர் அப்படின்னா, ஆ புக்குகள்ல 1 அப்படின்ற மாரி நீங்க நெனைப்பீங்க. ஆனா அந்த அந்த பேட்டர்ன்ல போட்டிருக்காது. அ எல்லாமே எப்படி சொல்றதுன்னா, ஒரு ஜெனரலா ஒரு டேர்ம் சொல்ற மாரி சொல்லியிருப்பாய்ங்க இதுக்கு. நம்பர்ன்னு வந்தது அப்படின்னா என்னதுன்னா, நம்பர்ன்னு வந்தது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒண்ணு உதாரணத்துக்கு சொல்றேனே ஈஸியா இருக்கும். நம்பர்ன்னு ஒண்ணு இருக்கு. நம்பர் வந்தா ப்ளூரல் போடுவாங்க. நம்பர் வந்ததுன்னா, சிங்குலர் வெர்ப் போடுவாங்க. இப்ப நம்பர்ன்னு வரச்சுல என்னதுன்னா, இப்போ ஒரு 500ங்கிறது ஒரு நம்பர் அப்படிதானே? அந்த நம்பரு அப்படின்னு வரும். அந்த நம்பர்ன்னு வரும். 500ங்கிறது அந்த நம்பர்ன்னு வரும். 500ங்கிறது ஒரு நம்பரு. அப்படின்னா என்னது? அதுல 1, 2, 3, 4 மொத்தமா இருக்கும். அப்படின்னா ஏதோ ஒரு நம்பர சொல்றேன். அந்த நம்பர் எது வேணாலும் இருக்கும். 20ஆ இருக்கலாம், 30ஆ இருக்கலாம். அந்த நம்பருக்குள்ள நெறைய நம்பர்கள் இருக்கும். ஆனா மொத்தமா அந்த நம்பர் அப்படின்னா, ஏதோ ஒரு குறிப்பிட்ட நம்பர சொல்றான். அப்படி மொத்தமா சொல்லச்சுல வந்து நம்பர்ன்னு வரச்சுல என்னன்னா சிங்குலர் யூஸ் பண்ணுவாங்க. நம்பர் வரச்சுல என்னன்னா ப்ளூரல் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா ப்ளூரல் ஜெனரலா சொல்ற மாரி சொல்லுவாங்க. அதுக்கு ஆர் போடும். சரியா? நீங்க நம்பர வச்சு ஈஸியா புரிஞ்சுக்கோங்க. ஈஸியா இருக்கும். சேகர் ஆர் ஹிஸ் பிரதர்ஸ்ன்னு வந்திருக்கு. அப்பன்னா ஆருக்கு பின்னாடி என்ன இருக்கு? ப்ளூரல் ஃபார்ம். அப்பன்னா ஹேவ். சரியா? அடுத்து 8 பாருங்க. டூ மேக் எ ப்ராமிஸ் அண்ட் தென் நாட் டூ கீப் இட் டிஸ்ஹானஸ்டி. சரியா? அண்ட் நாட் டூ கீப் இட் டிஸ்ஹானஸ்டி அப்படின்னு போட்டிருக்கு. பாருங்க. இட் இட்டுங்கிறது என்னது? சிங்குலர். டிஸ்ஹானஸ்டியும் சிங்குலர். இட்டுங்கிறது வரச்சுல என்னது? இஸ் தான் வரும். சரியா? அடுத்தது பாருங்க. ஒன் ஆர் அதர் ஆஃப் தோஸ் மென். ஒன் ஆர் த அதர் ஆஃப் தோஸ் மென். சரியா? அ
இது வந்து ப்ளூரல் ஃபார்ம்ல வந்திருக்கு. ஒன் ஆர் த அதர் ஆஃப் தோஸ் மென். அப்ப நீங்க இத மட்டும் தான் பார்க்கணும். ஒன் ஆர் சரியா? அப்பன்னா இந்த ஒன்னுன்னு இருக்குது தெரியுதா? அப்பன்னா இதுக்கு உண்டான சப்ஜெக்ட்ட போட்டுருக்காங்க. ஹேஸ் தான் கரெக்ட். ஈச் லீஃப் அண்ட் ஈச் ஃப்ளவர் சரியா? ஈச்சு, எவ்ரி இதெல்லாம் ஒவ்வொரு பூவும் இத எப்படி சொல்றேன்னா, ஒவ்வொரு லீஃபும், ஒவ்வொரு பூவும் அப்படின்னு சொல்லச்சு மொத்தமா நல்லா இருந்தது அப்படின்னு சொல்ல ஒவ்வொரு இலையும், ஒவ்வொரு பனித்துளியும், அதுல இருக்கிற ஒவ்வொரு துளியும் அழகா இருந்தது அப்படின்னு சொல்லச்சுல வந்து, அத மொத்தமா சேர்த்து தான் சொல்றாங்களே தவிர, தனித்தனியா பிரிச்சு சொல்றதில்ல. அ மரத்துல இருந்து ஒவ்வொரு பூவும், ஒவ்வொரு இலையும் உழுந்துச்சு அப்படின்னு சொல்லச்சுல வந்து, இந்த ஈச் போட்டு மொத்தமா சேர்த்திருந்தாலும், ஏற்கனவே சொன்னேன்ல ஈச் வச்சு, எவரிய வச்சு தனித்தனியா இருக்கிறத சேர்த்தாலும் என்னதான் வரும் அப்படின்னா, சிங்குலரா தான் பயன்படுத்துவாங்க. ப்ளூரல் பயன்படுத்த மாட்டாங்க. அதனால வாஸ் தான் கரெக்ட். இதுல இருக்கிறதுலயே வந்து என்னன்னா, கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கிறது மாதிரி இருக்கிறது வந்து, இது 9வது மட்டும் தான். மத்ததெல்லாம் ஈஸியா தான் இருக்கும். சரியா? நீங்க இத மட்டும் நீங்க போட்டு உங்களுக்காக போட்டு பாருங்க. இந்தா இருக்கு இல்லையா? இது ரொம்ப ஈஸியா இருக்கும். இது ரொம்ப ஈஸி தான். நீங்களே போட்டு பார்க்கணும். இதுல வந்து தப்பா குடுத்துருப்பாய்ங்க. ஆன்ஸர் இந்தா இருக்கு. தெரியலன்னா ஆன்ஸர பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம நெறைய பார்த்தாச்சு. இதையும் சொல்லிக் குடுத்தேன் அப்டின்னா, உங்களுக்கு பிராக்டிஸ் இல்லாத மாரி இருக்கும். இத மட்டும் நீங்க 10 இத போட்டு பாருங்க. தேங்க் யூ.